வெல்கம் டு மேரி டெய்லரிங் அண்ட் கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்ம இந்த மாடல் எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கைக்கு தான் மாடல் எப்படி தைக்கலான்னு பார்க்குறோம். நீளம் 20 இன்ச்சு நீளம் எடுத்துக்கணும். நீளம் 20 இன்ச்சு எடுக்கணும். அகலம் இது மெயின் துணி 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் 15 இன்ச்சு, நீளம் 20 இன்ச்சு. இப்போ கைக்கு ஒரு மாடல் தைக்க போகிறோம். நம்ம இதை இங்கேருந்து இங்கே வரைக்கும் 4.5 இன்ச்சுக்கு ஒரு கட் மார்க் போட்டுக்கணும். 4.5 இன்ச்சுக்கு ஒரு கட் மார்க் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் 4.5 இன்ச்சு கட் மார்க் போட்டுக்கணும். இதில் இந்த சுருக்கு நம்ம ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கட் மார்க்லேருந்து கீழே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம சுருக்குக்கு எடுக்கிறோம். துணியை எடுத்துட்டு இந்த கட் மார்க் இருக்குல்ல, இதில் கொண்டு வைக்கணும். இப்போ இங்கே வச்சாச்சு. வச்சு பின் குத்திக்கலாம். இந்த இருக்கா, இங்கே ஒரு பின் குத்திக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பின் குத்திக்கோங்க. 2 சைடும் ஒரு பின்னு. அதே மாதிரி இந்த எண்டு முடிகிற வரைக்கும் இதே மாதிரி குத்தி குத்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த குத்தி வச்சுருக்கா. இதே மாதிரி நம்ம சுருக்க அந்த மாதிரி அளவு எடுத்து குத்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு இதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் தையல், அதாவது இங்கே 4.5 இன்ச்சு எடுத்தோம்ல, இங்கே ஒரு 4.5 இன்ச்சு எடுத்து கட் மார்க் போட்டோம்ல, இதுக்கு நேராக இப்படி ஒரு தையலை வச்சு போட்டுருவோம். தையலை போட்டுட்டு ரெண்டு சைடுமே தையல் போடணும். தையல் போடும்போது அந்த சுருக்கு விலகிடக்கூடாது. விலகாமல் அதே லெவலுக்கு கொண்டு போட்டுடணும். போட்டுட்டு அதேமாதிரி நம்ம இந்த சைடும் ஒரு தையல் போடணும்ல, இந்த சைடும் அதே மாதிரி தான். இந்த 4.5 இன்ச்சிலேருந்து இங்கே கட் மார்க் போட்டுக்கல, அதே மாதிரி இங்கே கட் மார்க் போட்டுக்கிற லெவலுக்கு நேராக ஒரு அடி நேராக வரணும். வளையக்கூடாது. நம்ம சுருக்கு இதில் வளைஞ்சு வரும். அந்த மாதிரி வளையாமல் ஸ்ட்ரைட் அடி தான் போடணும். நம்ம குண்டூசியை அங்கே வரும்போது எடுத்துக்கணும். இந்த மாதிரி பின்குத்தி 6 சுருக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த அகலம் சொன்னேன்ல, 2.5 இன்ச்சு அகலம் சொன்னேன். ஒரு சுருக்குக்கு ஒரு சுருக்கு இடைவெளி 2.5 இன்ச்சு சொன்னேன். 2 இன்ச்சு வச்சாலும் கரெக்டாக தான் வருது. அதே மாதிரி இப்படி பின்குத்திட்டு இந்த மாதிரி ஒரு அடி போட்டுருங்க. இந்த பின்குத்துனதுக்கு நேராக ஸ்ட்ரைட் அடி வரணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக இப்போ 2 துணியும் நமக்கு சேர்ந்து தான் ஒரு கை வரும். இப்போ நம்ம பின்குத்துனதில் இப்போ தையல் போட போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வரணும். இந்த பக்கமும் அப்படியே நேராக ஒரு அடியை போடணும். ஊசியில் படாமல் பார்த்துக்கோங்க, ஊசி ஒடிஞ்சிடும். அப்படி வரும்போது இந்த ஊசியை எடுத்துடணும். இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு இந்த ஊசியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக இதை கட் பண்ணிடணும். அதே மாதிரி இதுலேயும் இந்த ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ண 2 ஸ்ட்ரைட்டையும் வச்சு தைக்கணும். சேர்த்து வச்சு தைக்கணும். இந்த 2 துணியும் சேர்த்து தைக்கும் போது கை இப்படி வரும். வி ஷேப்பில் வருதா. இப்போ நம்ம இதில் ஒரு பாசி, இதில் ஒரு பாசி, இதில் ஒரு பாசி வச்சு தைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே லைனிங்கை போட்டு நம்ம வெட்டிடணும். வெட்டிட்டு அட்டாச் பண்ணிக்கணும். லைனிங் நார்மலாக நம்ம எல்போ கைக்கு எவ்வளோ வைப்போமோ அதே மாதிரி வச்சுட்டு அப்படியே வச்சு வெட்டி தைச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். தைச்சிட்டு காட்டும். இப்போ பாருங்கள், அந்த 2ஐயும் சேர்த்து தைச்சதுக்கப்புறங்க இந்த ஜாயிண்ட் வந்திருக்கா சென்டரில், இந்த ஜாயிண்ட் பண்ணிவிட்டு லைனிங்கை கெட்ட பக்கத்தில் வச்சுருக்கேன். லைனிங் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோமா, அதை தூக்கி அது மேலே வச்சு சுற்றி அட்டாச் பண்ணணும். இப்போ லைனிங் அதுக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனிங்கோட அளவுக்கு நம்ம துணியெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம்.
இப்படி லைனிங்கோட மேலே அட்டாச் பண்ணிவிட்டு வெட்டிடலாம். இப்போ இதை தச்சு முடிச்சுட்டு இந்த லைனிங்கோட லெவலுக்கு அந்த மெயின் துணி சுருக்கில் மீதி வருதுல்ல அதெல்லாம் அப்படியே வெட்டி விட்டுறணும். இப்போ வெட்டி விட்டாச்சா? இப்போ பாருங்கள், நமக்கு கை கிடச்சிருக்கு. இப்போ இது கீழே ஒரு பட்டி ஒன்று வைக்கணும். கீழே பட்டி வச்சுட்டு இந்த சென்டரில் மட்டும் முத்து வச்சுட்டா முடிஞ்சு.